அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரிவ்யூ தமிழ் சேனல். எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். இந்தியன் வீடியோ எங்களை நாங்களே என்னென்று மாற்றி அமைக்கிறது, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக இருக்கிறது, அது சம்மந்தமாக தான் இந்தியன் வீடியோ இருக்க போகுது. நாங்கள் தான் உண்மையிலேயே எங்களோட வாழ்க்கையோட ஹீரோ. நாங்கள் யாரையும் ரோல் மாடலாக வச்சுருக்கணுமன்றது அவசியம் இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் இவன் தான் ரோல் மாடல், இவரை போல தான் நான் இருக்கிறேன். யாரை போலவும் காப்பி பண்ணி நாங்கள் இருக்கணுமன்றது எங்களோட வாழ்க்கையோட தத்துவம் இல்லை. எங்களை போல இன்னொருவர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணுமன்றது தான் எங்களுக்கு நாங்களே வகுத்துக்கொள்கிற ஒரு சின்ன அடையாளமாக இருக்கலாம், அல்லது எங்களை நாங்கள் ஹீரோவாக நிலைநிறுத்தி கொள்றதுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அன்பான சகோதரர்களே, என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே சில விஷயங்களில் எப்போவுமே யோசிச்சு அந்த இடத்துல இருந்து நாங்கள் எழும்பாமல் பார்ப்போம். வாழ்க்கை எங்களுக்கு எப்போதுமே இலகுவான பாதையை தர போகிறதில்லை. நாங்கள் கடந்து வர பாதைகள் கல் முள்ளு நிறைந்ததாக இருக்கலாம், அல்லது கரடு முரடானதாக இருக்கலாம். சில நேரங்கள் அதுங்களை சோதிக்கும். எத்தனையோ தடைகள் வரும். அந்த தடைகள்லேருந்து எப்படி நாங்கள் வாரன்னு சொல்லி நிறைய சோதனைகளை நாங்கள் கடந்து தான் வர வேண்டியிருக்கும். சில நேரங்களில் நாங்கள் கடந்து வர பாதைகள் அல்லது நாங்கள் கடக்க போகிற பாதைகள் எல்லாமே எங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒவ்வொரு கதைகள் எங்களை காயப்படுத்துகிறதா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எத்தனை வலி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ அத்தனை வலியும் அல்லது அத்தனை காயங்களும் தான் எங்களை வலிமையாக்கும். இதுதான் எழுதப்படாத ஒரு நியதியாக இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு எந்த இடங்களை கடந்து வரைக்குள்ளே காயப்படுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களை நாங்களே செதுக்கிக் கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களும் தான் எங்களோட வெற்றி கதையிட ஒரு முதலாவது அத்தியாயம். அதாவது ஒரு புத்தகம், எங்களோட வாழ்க்கையோட வெற்றி கதையோட புத்தகம்னு சொன்னால் அந்த புத்தகத்தின் முன்னுரையை எழுத போகிறது நாங்கள் சந்திச்சு வர காயங்களும் நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்களும் தான் அந்த முன்னுரையை எழுத போகிறதா இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எத்தனையோ விதமான புத்தகங்களை வாசிச்சிருப்போம். அந்த புத்தகத்தில் முன்னுரை அந்த ஆசிரியரை பற்றியதாக இருக்கும், அல்லது அந்த ஆசிரியர் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அதில் இருக்கும். ஆனால் எங்களோட வெற்றி, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுத போகிறோம்னா அந்த புத்தகத்தின் முன்னுரையாக இருக்க போகிறது நாங்கள் கடந்து வந்த பாதை தான். நாங்கள் எல்லாருமே இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால், சில பேர் இருந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் வெற்றி அடையணும், எனக்கு இது இலகுவாக கிடைச்சி விடாது அப்படின்னு சொல்லி தங்களை எந்த ஒரு விதத்திலையும் முன்னாயத்தப்படுத்தாதவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் பலதரப்பட்டவர்களும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் சாதிக்கணுன்றதுக்காண்டி போராடி கொண்டிருப்போம். போராடுறவர்கள் தான் முன்னேறுவார்கள். வாழ்க்கையில் இருந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் இலகுவாக எல்லாத்தையும் அடையலாம்ன்ட்டு இருக்க இயலாது. நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்களை நாங்கள் வருத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி இலகுவாக எங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒரு நிலையில் கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருந்தால் யாருமே எங்களை குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. நான் சில பேர் சொல்கிறது, யாரும் எங்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க, அவங்களோட சொல்லுகள் எங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில பேர் தங்களுக்கு தாங்களே சில நடைமுறைகளை கொண்டிருப்பாங்க. அப்படி யாருமே தவறுன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் எங்களோட திறமை மூலம் தான் எங்களோட வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி மூலம் தான் எங்களுக்கு ஒரு அமைதியான வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தான் எங்களை ஏளனப்படுத்துறவர்களுக்கோ அல்லது கேலி செய்கிறவங்களுக்கோ நாங்கள் கொடுக்குற ஒரு பதிலாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் விதைக்கிற விதை தான் நாளைக்கு வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாகி அந்த விருட்சத்தில் இருந்து அது ஒரு பெரிய தோப்பாகி அது ஒரு காடு, அதாவது வனம் மாதிரியாக காணப்படும். இன்றைக்கு நாங்கள் போடுற விதை நாளைக்கு எங்களை ஒரு வெற்றி என்ற ஒரு காட்டுக்குள்ளே எங்களை சுதந்திரமாக கொண்டு செல்லும்ன்றதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு அனுபவம், ஒரு உண்மை, இதுதான் எங்களோட வாழ்க்கையில படியாக இருக்கணும். ஒரு நாளில் நாங்கள் ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த அனுபவம் எங்களுக்கு உண்மையான பாடத்தை கற்றுத்தரும். நாங்கள் போராடாமல் சும்மா இருந்துட்டோம்னு சொன்னால் அதில் எங்களுக்கு எந்த ஒரு அனுபவமோ எந்த ஒரு சிறப்பான விஷயங்களோ இருக்க போகிறதில்லை. எங்களை நாங்களே முதல்ல நம்பணும். எங்களோட கனவுகளை அது சின்ன கனவாக இருக்கோ பெரிய கனவாக இருக்கோ அது சின்ன நாங்கள் நினைக்கக்கூடாது. எங்களோட கனவுகள் எங்களுக்கு பெரிய. உலகம் எங்களை இலகுவாக ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கனவுகளை நியமாக்கி காட்டணும். எல்லாருக்குமே எங்களோட கனவு மூலம் ஏதோ சாதிச்சிட்டோம்ன்றதை சொல்லி காட்டணும். நாங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சக்தியை வச்சுருக்கிறோம். அந்த சக்தி மூலம் ஏதோ ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த மாற்றம் தான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சபதமாக நினைக்கலாம், அல்லது நீங்கள் எல்லாருமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழியாக என்னால் முடியும், நான் தான் என் வாழ்க்கையோட ஹீரோ, இதை நீங்கள் நினைச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களை வெல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பார். இப்போ இன்னொருத்தரை நாங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கிறத விட எங்களை இன்னொருத்தன் ரோல் மாடலாக வச்சுருக்கிறான்றதுல எங்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும். இன்றைக்கே நாங்கள் எல்லாரும் முடிவெடுப்போம், எங்களால் எல்லாம் முடியும், நாங்கள் தான் எங்களோட வாழ்க்கையோட ரோல் மாடல்.